செவ்வாய் தோஷத்தை போக்கும் காவலூர் முருகன். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் மாடக்கோவில் கட்டிட பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த முருகன் கோவில் 6 மண்டபங்கள் உள்ளன. மூலவர் விமானம் அறுகோணத்தில் அமைந்துள்ளது. கோவிலை அடைவதற்கு 12 படிக்கட்டுகள் உள்ளன. இந்த 12 படிகள் 12 ராசிகளை குறிக்கும். 12 ராசிக்காரர்களும் அவரவர் பிறந்த ராசிக்குரிய படிக்கட்டில் அகல் தீபமேற்றி வழிபட்டால் அவர்களை தொற்றியுள்ள துர்பலன்கள் முற்றிலுமாக விலகி மேன்மை அடைவார்கள் என்பது பக்தர்களின் தீவிரமான நம்பிக்கையாகும். கருவறையில் 6 முகங்களுடன் 12 கைகளுடன் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக மயில் வாகனத்துடன் காட்சியளிக்கிறார். இங்குள்ள முருகன் திருச்செந்தூர் முருகனுக்கு இணையானவராக கருதப்படுகிறார். தலவரலாறு: சோழ மன்னன் முதலாம் பராந்தக சோழனிடம் முதன்மை மந்திரியாக இருந்தவர் வில்லவ பேராயன். இவர் தஞ்சாவூரை அடுத்த திருக்காவலூர் என்று அழைக்கப்பட்ட காவலூர் சிற்றூரில் பிறந்தவர். இவர் அரசு நிர்வாகத்தில் பங்கெடுத்தாலும் சிவநெறியை தீவிரமாக பின்பற்றுவதில் இணையில்லாதவராக இருந்தார். தஞ்சை சோழ ஆட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்ட அனைத்து சிவாலயங்களுக்கும் நாளொரு ஆலயமாக சென்று வழிபட்டு வருவதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். கோவில்களில் தீபமேற்ற எண்ணெய் வழங்குவது, கோவில்களுக்கு மதில் சுவர் கட்டித்தருவது என பல திருப்பணிகளையும் தொடர்ந்து செய்து வந்தார். திரு சோற்றுத்துறை, ஓதவனேஸ்வரர் மற்றும் கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவில்களுக்கு அவர் சென்று வழிபட்டதை கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். சிவபக்தியில் மிகுந்திருந்த அவரை முருகப்பெருமான் ஆட்கொண்டார். அதன் பிறகு தனது விருப்ப தெய்வம் ஆகிவிட்ட முருகப்பெருமானுக்கு தனது ஊரில் ஆலயம் கட்ட மன்னன் முதலாம் பராந்தக சோழனிடம் அவர் அனுமதி கேட்டார். அவர் உடனே மனம் வந்து அனுமதி தந்தார். மிகவும் மறைந்து போன வில்லவ பேராயர் உடனே கோவில் கட்டும் வேலையை தொடங்கினார். குன்றின் மீதுதானே குமரர் நிற்பார், நமது ஊரில் குன்றே இல்லையே, என்ன செய்வது என்று அவர் கையை பிசைந்து நின்றார். நமது ஊரில் குன்றில்லாவிட்டால் என்ன, நாமே ஒரு குன்றை உருவாக்குவோம் என்று அவர் முடிவெடுத்தார். ஜோதிடத்தில் கைத்தேர்ந்தவரான வில்லவ பேராயருக்கு ராசிகளையே படிக்கட்டுகளாக்கி அவற்றை ஆளும் முருகப்பெருமானை உச்சியில் அமர்த்தலாமே என்று முற்றிலும் புதியதோர் சிந்தனை தோன்றியது. வேதியர்களை திரட்டினார். கிரகங்களின் மூல சக்தியையும் அவை சஞ்சரிக்கும் ராசியின் வீரியமும் எந்தெந்த மந்திர அதிர்வுகளில் உள்ளன என்று ஆலோசித்தார். அவற்றை கல்லில் பொதித்து வேத மந்திரங்கள் சொல்லி சாநித்தியத்தை உருவாக்கிவிடலாம் என்று எண்ணிமழ்ந்தார். வேத விற்பனர்கள் தினமும் வேதம் ஓதினார். கிரகங்களின் சாநித்தியத்தையும் ராசிகளின் தன்மைகளையும் மந்திரத்தின் ஈர்ப்பு சக்தியால் இழுத்து அருவமாக பொதித்தனர். தரைத்தளத்திலிருந்து 12 படிகள் அமைத்து ஒரு மாடக்கோவிலை போல ஆலயம் உருவானது. அது தவிர இந்த 12 ராசி படிகளையும் பிரதிஷ்டை செய்தபோது அந்தந்த ராசியை சேர்ந்தவரையும் தேடிப்பிடித்து அவர்கள் மூலமாக ஒவ்வொரு கல்லையும் நிர்மாணித்தார். ஒவ்வொரு சித்திரை மாதம் 1ஆம் தேதியன்றும் மேஷம் முதல் மீனம் வரையிலான படிகளை மொழிகி கோலமிட்டு நெய் விளக்கேற்றி வணங்குகின்றனர். கோவிலை கட்டிய போது ஒவ்வொரு மண்டபமும் சற்றே உயர்ந்து உச்சியில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதுபோல ஆறுமுகனுக்கு 6 மண்டபங்கள் அமைக்கப்பட்டு 6வது மண்டபத்தில் முருகப்பெருமானை எழுந்தருள வைத்தார். இந்த 6 மண்டபங்களையும் கடந்து சென்று ஆறுமுகனை தரிசிக்கும் போது மெய் சிலிர்த்து புது தெய்வீக அனுபவம் உண்டாகும் என்பது உண்மை. 2ஆம் மண்டபத்தின் தென்பகுதியில் வடக்கு நோக்கி கரங்கள் சேவித்தபடி நின்ற நிலையில் வில்லவ பேராயரின் சிற்பம் காணப்படுகிறது. அவர் கரங்களுக்கு இடையில் ருத்ராட்ச மாலையும், காதில் ருத்ராட்ச குண்டலம், கழுத்தில் ஆரம், கைமணிக்கட்டில் ருத்ராட்ச வளையம் அணிந்து சிவாம்சம் மிகுந்து காணப்படுகிறார். இடையில் குருவாள் உரை, முறுக்கேறிய மீசை, கனிந்த புன்னகை, சற்றே இடதுபுறம் சரிந்த கொண்டே என்று விளங்குகிறார். இங்கு முருகப்பெருமானை வழிபட வந்த அருணகிரிநாதரை இந்த ஆலயத்தின் மேன்மை இங்கேயே தங்க செய்தது. அருணகிரிநாதர் இக்கோவில் முருகன் மீது திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார். மேலும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு தொண்டுகள் புரிந்து சென்றுள்ளார். அதனால் அவருக்கும் இக்கோவிலில் அழகியதோ சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. சண்முக சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிற இக்கோவிலில் மிகவும் பழமையான முருகன் கோவில்களில் ஒன்று. இக்கோவிலுக்கு அருகில் ஓடும் வெட்டாறு தெற்கிலிருந்து வடக்கு திசை நோக்கி பாய்வதால் உத்திரவாகினி என்று வழங்கப்படுகிறது. எனவே இத்தலம் காசிக்கு சமமாக கருதப்படுகிறது. அதனால் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் காவலூர் சென்றாலே போதும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. பிதுர்காரகன் என்றழைக்கப்படும் சூரியனும் மாதுர்காரகனான சந்திரனும் பல கோவில்களில் காணப்படுவர். ஆனால் இத்தலத்தில் பிதுர்காரகனான சூரியன் மட்டுமே உள்ளார். அதனால் பிதுர்கர்மா செய்ய வேண்டியவர்கள் வெட்டாற்றங்கரையில் ஆடி தை மாத அமாவாசைகளில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை வணங்கிய பின் ஆறுமுகப்பெருமானை வழிபட்டால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள், குலத்தை தழைக்க செய்வார்கள் என நம்பப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்து நதிகள் எல்லாம் 4 திசைகளிலும் பாய்ந்து சோழ நாட்டை சோறுடைய நாடாக்கி செல்வம் குளிக்க வைத்தன. ஆனால் திருக்காவலூரை சுற்றி பாயும் வெட்டாறு என்றென்றும் ஜீவநதியாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்ந்து வியக்க செய்கிறது. இந்த ஆற்றில் நீராடிவிட்டு நிமிர்ந்தால் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த முருகன்
திருக்காட்சியை காண முடியும். இங்கு 6 படை வீடுகளை சேர்ந்த முருகனின் திருவுருவங்கள் சுதை சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளன. செவ்வாய் தோஷம் நீங்கவும், திருமண தடைகள் நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் செவ்வாய் கிரகத்திற்கான தெய்வமாக இந்த காவலூர் முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார். திரு கருகாவூர் கோவிலுக்கு செல்லும் முன் பக்தர்கள் இக்கோவிலின் முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம். காசிக்கு இணையான தலம் என்பதால் இக்கோவில் பித்ருதோஷ நிவர்த்திக்கும் புகழ்பெற்றது. தமிழக அரசின் ஒரு கால பூஜை நிதி உதவி திட்டத்தின் கீழ் இக்கோவிலில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நடை திறக்கப்பட்டு பூஜை நடைபெறுகிறது. அமைவிடம் தஞ்சாவூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் காவலூர் அமைந்துள்ளது. கும்பகோணம் தஞ்சாவூர் பேருந்து வழித்தடத்தில் ஐயம்பேட்டையிலிருந்து சூலமங்கலம், புண்ணியநல்லூர், பெருமாக்கநல்லூர் வழியே காவலூரை அடையலாம்.